அன்னை தமிழை மீட்கு அன்னை தமிழர் நிலத்தில் வாழுகின்ற பழங்குடிகளை காக்க நடத்தவிருக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது எம்முடைய காலத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி பேசிய திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவன் பழங்குடி என்றால் இந்த மண்ணில் நிலமற்றவன். பழங்குடி என்றால் இந்த மண்ணில் அவன் அகதி. பழங்குடி என்றால் இந்த மண்ணிலே அரசியலற்றவன். பழங்குடி என்றால் அவன் வழிப்பறி, கொள்ளக்காரன், அகதி. பழங்குடி என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணிலே அகதியாக கட்டமைக்கப்பட்ட அந்த குடிகளுடைய வாழ்வியல் வரலாறு என்பது, என் அன்பிற்குரிய மக்களே, ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் பழங்குடி என்றாலே அருகதையற்றவன் என்று கற்றுக் கொடுத்தது இந்த திராவிட கட்சிகள். ஆளுகின்ற அரசியல் கட்சி இந்த திராவிட கட்சி, அதற்கு மாற்றாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் இந்த திராவிட கட்சி இந்த பழங்குடியினர்களுக்கு ஏதாவது அதிகாரம் கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை, அவன் கொடுக்க மாட்டான். ஏன்? இது அகதி. ஒருவன் வந்தான், பழங்குடி என்பவன் உலகத்தில் அவன் அகதி அல்ல, அரசியலற்றவன் அல்ல, அவன் கொள்ளைக்காரன் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் தேசியனத்தினுடைய தாய்க்குடி தமிழ் கொடி குறவன் என்று உலகத்திற்கு சொன்னது, பறை சாற்றியது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இடத்துல கடந்து வந்த பாதைகளில் தமிழ் தேசிய இயக்கங்கள், எத்தனையோ இயக்கங்கள் இருந்தது, பேசியது வெளிப்படையாக, வெட்டா வெளிச்சமாக. நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய தாய்க்குடி, அவன் தமிழர், அவன் குறவர் குடி என்று சொன்னது செந்தமிழன் சீமான். அவர்தான் சொன்னார். வரலாற்றில் என் அன்பிற்குரிய மக்களே, வேட்டையும் யுத்தமும் கொண்ட அந்த குறிஞ்சி குடி, அந்த மேய்ச்சல் குடி, உழவர் குடி, மீனவர் குடி, அந்த பழங்குடிகள் அரசியல் அற்றவர்களாக ஆக்கியது இந்த திராவிட கட்சி. வந்த மலத்தினுடைய மலைகளை காக்கக்கூடிய பெரும் படையாக இருந்தது குறவர் குடி. பெரும் பெரும் முதலாளிகள் மலையை பங்கிட்டு வளங்களை சுரண்டுவதற்கு வெள்ளக்காரன் இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருக்கும் போது 1871 இந்தியா முழுவதும் ஒரு 600 குடிகளுக்கு குற்ற பரம்பரை சட்டம் என்பது ஒரு சட்டத்தை பதிவு செய்தான். முதன் முதலில் அதில் தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட சமூகங்கள் இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்டாலும் இங்கே ஒரு 173 சாதிகள் குற்ற பரம்பரையாக பதிவு செய்யப்பட்டதில் அதில் 27 குடி அந்த குறவர் குடியை குற்ற பரம்பரை சட்டத்தில் அவனை பதிவு செய்து மண்ணின் அகதிகளாக நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தியது இந்த உலக முதலாளிகள், அதற்கு துணை நின்ற வெள்ளக்காரனுடைய கட்சி. அவன் மலையிலிருந்து இறக்கிவிடப்பட்டு மலைகளுடைய வளங்கள் சூறையாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியே குறவன், மணிக்குறவன், வேட்டுவன், வேட்டைக்காரன், தெப்பக்குறவன், சேலத்து குறவன், முல்லை குறவன், இதோட உட்பிரிவு மேலுந்த, மானிப்பாடி, காவடியார், சாத்தாம்பாடி, இதெல்லாம் உட்பிரிவு, குறவர்களோட உட்பிரிவு. தமிழர்களுடைய தாய்க்குடியாக போற்றப்பட்ட இந்த குறவர் குடி இந்த மண்ணில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த நக்கலே பேசுகின்ற மொழி, குருவிக்காரன், அக்கி பக்கி பேசுகிற அவன் நரி குறவன் அல்ல, அவன் நரிக்காரன், அவன்
அவன் இந்த மண்ணிலே அகதியாக வந்தவன். அந்த அகதியாக வந்த அந்த நரிக்காரனை தமிழர்களுடைய தாய்க்குடியாக இருந்த குறவனோடு இணைத்து இவர்களெல்லாம் நரி குறவன் என்று முதலில் பிரகடனப்படுத்தியது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அகதியாக இருக்கிற அந்த நரிக்காரன், அந்த மாற்று மொழி பேசுகிற அந்த கூட்டம், அந்த கூட்டத்தோடு இணைத்து ஒட்டு மொத்தமாக நரி குறவர்கள் என்று மத்திய அரசுக்கு ஒரு கோப்பை அனுப்பியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீரழிச்சான், அரசியல் அகதியாக்கி தாய்க்குடி குறவனை சீரழிச்சு அவனை வாழ வழி இல்லாத வக்கற்றவனாக்கி இந்த மண்ணில் எவ்வளவு இழிநிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு மானுட சமூகத்தினுடைய தோற்றமாக கட்டமைத்தது இந்த திராவிட கட்சி என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிறான், இன்னைக்கு குறவர் குடிமக்கள்லாம் வந்து இந்த பகுதியில் பெரிய ஆபத்து ஒண்ணு நிலவி நிற்குது, நீ புரிஞ்சுக்கணும். சகோதரிகள் சொன்னது போல புலிகள் காப்பகம், அந்த புலிகள் காப்பகம் சிறுவிழுத்தூர், மேகமலை, வருசநாடு, அங்க மாஞ்சோலை தொழிலாளர்கள் ஆக மொத்தம் ஒரு 5000 குடும்பம். அந்த 5000 குடும்பத்தையும் எப்படியாவது வெளியேற்றணும். அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு. யார் என்ன சொல்றான்? நீங்கள் எல்லாம் புலிகள் பாதுகாப்பு சரணாலயம், இந்த சரணாலயத்துல மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, தனிநபர் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள வெளியேறணும். வெளியேறவில்லை என்றால் துணை ராணுவத்தை கொண்டு இன்றும் 10 தினங்களில் உள்ள அந்த பழங்குடியினர் மக்களை வெளியேற்றி என்று உத்தரவு பிறப்பித்தது உச்ச நீதிமன்றம். அதற்கு துணையாக இருந்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி. வந்தேன் துணையான, ஏன் துணையா நினைக்கிறான்? புலிகளை பாதுகாக்க போறானா? முட்டா பயக தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் வறண்டு தோண்டிய கிணற்றுல விவசாயி செத்து விழுகிறான். அதற்கு தண்ணி கொடுக்க வக்கில்ல. இவன் நீ புலிய பாதுகாக்கிறேன், புலிக்கு பேணு வாக்க போறேன், நரிக்கு பிரசவம் பார்க்க போறேன். யாரடா ஏமாத்த? யார ஏமாத்த? நீ யார ஏமாத்த? நீ புலிய பாதுகாக்க போற? அது யார்? அந்த மலை யாரு? செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டி முறைப்படி எண்ணி புலம் தொகுத்தேனே போக்கேறு மணவல் என்ற தொல்காப்பியன் நிலந்தருதருவில் பாண்டியன் அவையத்து. நான் இந்த தொல்காப்பியத்தை நான் அகற்றவில்லை, இதுவே அகத்தியனால் அருளுது என்று சொன்ன நானில மக்களில் தமிழர்களின் தாய்க்குடியாக இருந்த குறவன் களமாடியது அந்த குறிஞ்சி நிலம்டா. அதை எடுத்துட்டா இங்க நாங்கள வேடிக்கை பார்ப்போம் பாக்குறியா? சொல்லுவாப்போ. அந்த நிலத்தில் தான் நடைநவள் புறவியும் களுரும் தேரும் அரசும் கொடையும் கொற்றமும் கொண்ட சேரனும் சோழனும் பாண்டியனும் உலகத்தை மிரள வைத்த பாண்டியர் படையினுடைய மூதாதை அந்த குறவனுடைய நிலம் எங்கள் குறிஞ்சி நிலம் என்பதை புரிஞ்சுக்கோ. விடமாட்டோம், ஒருபோது விடமாட்டோம். மணிநெற்று உமிழ் சங்கன் தந்த தமிழ், தமிழே அவன் தந்த மொழி, உரை நடை சுடர் கடவுள் என்று சொன்ன முதல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவன் அந்த சிவனாரும் முருகனும் வேட்டையாடியது இந்த நிலத்தில் தானடா. இந்த நிலத்தில் தான் முருகன் வள்ளியோடு வேட்டையாடினான். இந்த நிலம்டா. அதை எப்படி நாங்க விட்டு கொடுப்போம்? இடம் ஒப்ப விட்டு சொத்தா? யார் இடத்தை யாரடா பாதுகாக்கிறது? மலை யாருடைய மலை? அது மலை இல்ல, தமிழ் தேசிய இனத்தினுடைய ராணுவம். அந்த ராணுவம் எங்கள் தாய்க்கொடி குறவன். அதை எழுதி வச்சுக்கோ. அவனை வெளியேற்றிட்டு தங்கு தடையின்றி எங்களுடைய வளங்களை சூறையாடி நீ கொண்டு போவதற்கு எங்கள் ராணுவமான அந்த பழங்குடி, அந்த தாய்க்கொடி, அந்த குறவனை வெளியேற்றி எங்கள் மலைகளை அழிப்பதை ஒருபோதும் விட மாட்டோம். எழுதி வச்சுக்கோ, ஒருபோதும் விட மாட்டோம். நீ நினைச்சுக்கிற நீ சாதாரண நினைச்சுக்கிற இந்த ஈனங்கட்ட கம்யூனிஸ்ட், மானங்கட்ட திமுக, ஆகாத காங்கிரஸ், அல்ல கை முட்டு குடிக்கிற நாய் நீ எல்லாம் பேசுற. இன்னைக்கு போராடுவ. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல. எங்கள் பிணத்துக்கு மேல தாண்டா நீ அந்த மலையை நீ தொடணும். எங்கள் பிணத்துக்கு மேல தாண்டா இந்த மலையை தொடணும். நீ சொல்றா அந்த பிணத்தை தாண்டா யுத்தமும் வேட்டையும் கொண்டது. உலகத்தில் முதலில் வானவர் செல்வி என்ற அந்த பேய் கொற்றவையை முதலில் வணங்கியவன் குறவன் என்பதை நீ புரிஞ்சுக்கோ. கொற்றவையோட பிள்ளை. அதற்கு பிறகுதான் வந்து காணவர் செல்வி இடைநிலத்தில்
அதற்கு பிறகுதான் வேந்தன் வழிபட்டான் கொற்றவை நிலை என்ற தொல்காப்பியத்தில் ஓடி விளையாண்டது அந்த மேருமலை, அந்த பொதிகை மலை. அந்த பொதிகை மலையில்தான் தமிழ் உண்மை பழமைக்கும் பின்மை புதுமைக்கும் என்றுமுள்ள தொன்மொழியா இறைவனுக்கும் தாய்மொழி அந்த தமிழ் பிறந்தது அந்த பொதிகை மலையில். ஒருபோதும் எவனும் வர முடியாதுடா. நீ தமிழர்களுடைய கோட்டையா இருக்கிறத அங்க வேட்டையாடுறதுக்கு உரிமை குறவனுக்கு தான். உலக நாடு முதலாளி உனக்கு கிடையாது, நீ புரிஞ்சுக்கோ. நீ வேட்டையாட முடியாது. வேட்டையாடுற உரிமை யாருக்கு இருக்கு? குறவனுக்கு இருக்கு. அதை தவிர்த்து எங்களுடைய வளங்களை வேட்டையாடலாம் என்று நினைத்தால் நீ என்ன ஆயுதம் எடுக்கிறியோ அதே ஆயுதத்தை நாங்க எடுப்போம். எழுதி வச்சுக்கடா. நீ என்ன ஆயுதம் எடுக்கிறிய உலகத்துல இந்திய பெருந்தேசத்தில் இந்த பழங்குடியினர் தான் அவன் நக்சல் பாரியாக கட்டமைக்கப்படுகிறது. இந்த பழங்குடிகள் தான் மாவோயிஸ்டாக கட்டமைக்கப்படுகிறது. இந்த பழங்குடியில் தான் சமூக விரோதி என்று கட்டமைக்கப்படுகிறது. எதற்கு? உலக முதலாளிகள் அத்தனையும் இந்த பொதிகை மலையை சூறையாடுவதற்கு அங்குள்ள பழங்குடியை விரட்டுகிறான் என்றால் அந்த பழங்குடியினுடைய பாதுகாவலன் யார் என்றால் இந்த குறப்பைய மக்கதே. புரிஞ்சுக்கோ, குறப்பைய மக்கதே இவன் தான் அந்த மண்ணில் கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி. இந்த மண்ணிலே இடை நிலமும் மருத நிலமும் நெய்த நிலமும் குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரித்து நல்ல இயல்பு நட்டுங்க நிலைநிறுத்தும் பாலை நிலமும் அடைக்காத்து பொறித்த கூட்டம் இந்த குறவர் குடிதான். இவன் தான் பாதுகாத்தான். இவன் தான் மலை காடு மேடு பள்ளங்களில் ஓடி விளையாடி அந்த மலையும் இடியும் மின்னலும் தாங்கி இந்த மண்ணிலே நம்மளை ஈன்றெடுத்த பெருமக்கள் இந்த பழங்குடி மக்கள் தான். இவன் தான் நினைக்கிறேன் யோக்கிய மாதிரி. இப்ப ஜவாது மலையில 900 ஹெக்டேர் 2500 ஏக்கர் நிலத்தை அதானி கொள்ளக்காரனு கொடுக்குறியான். அவன் என்ன சொல்றான்? நாங்க 1500 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறோங்கிறான். இல்ல, அவன் என்ன செய்ய போறான்? என் உறவுகள் இதற்கு முன்பாக பேசியது போல உலகத்தில் அதிக கனிம வளங்கள் இருக்கிற இடம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அதற்கு என்ன செய்யணும்? பெரும் முதலாளிகள்கிட்ட அப்படியே என்ன செய்வான்? 5000 பேரை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவான். பிறகு என்ன செய்வான்? ஒரு தொழிற்சாலை நிறுவுவான். கேட்போம், நாங்க அன்னைக்கு எப்படி புலிகள் சரணாலயத்தை பாதுகாக்கிறோம் அது மாதிரியே புலிக்கு பேணுவாக்குறதுக்கு இந்த தொழிற்சாலை உருவாக்குறோம். பிறகு என்ன செய்வான்? நம்மளை அறியாமல் செய்கிற தொழில் என்பது வேறு. நம் வளங்களை சுரண்டி இந்த மண்ணில் அடுத்த தலைமுறையை அகதியாக்குவதற்கு இந்திய வல்லாதிக்கம் இந்த மண்ணை சூறையாடுவதற்கு 5000 குடும்பத்தை வெளியேற்றுவதற்கு அவன் அறைகுவல் விடுக்கிறியான். ஒருபோதும் விட மாட்டோம். எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. ஒட்டுமொத்தமாக தாய்க்குடியாக போற்றப்பட்ட இந்த பழங்குடி மக்கள் இன்னைக்கு சம்பத்குமார் இருக்காரு, செய்தி தலைவர், செய்தி தொடர்போட அந்த துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய சம்பத் சொல்றாரு, நரிக்காரன் அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதை தவிர்த்துள்ள தமிழக வெற்றி கழகம், இந்திய கம்யூனிஸ்டுகள் இத்தனை நாட்களாக நீ தமிழர்களுடைய தாய்க்குடி என்ற குறவனை நீ நரிக்குறவனோட ஒப்பிட்டு பேசின. ஆனா என்று நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் முளைத்ததோ அன்று முதல் தமிழ் தேசிய இனத்தினுடைய தாய்க்குடி என்று சொல்லக்கூடிய குறவனை நரிக்காரனோட இணைச்சு பேசுற சாணியில மூக்கி அடிக்க வேண்டியது ஒன்று. எழுதி வச்சுக்கோ, புரியுதா? கேட்க நாதியற்ற கூட்டம் நினைக்காத, புரியுதாடா? அதனால நாம் தமிழர் கட்சி சும்மா கத்திட்டு போவியான். அதனால நம்ம எடுத்ததை வச்சோம். உனக்கு ஒண்ணு வரலாறு தெரியணும், ஆட்சியாளர்களுக்கு தெரியாது, மண்ணின் கலாச்சாரம் தெரியுதும் புரியாது. அப்ப அவன் இந்த மண்ணில் உள்ள வரலாறும் தமிழ் தேசிய இனத்தினுடைய கலை இலக்கிய பண்பாடு ஒன்றும் தெரியாத முட்டா பைய கூட்டம். நீ குறவன் என்பவனை குறவனா சொல்ல 27 பிரிவுல அழைக்கப்பட்ட இந்த குறவன் எல்லா இடத்திலும் பரவி சிதறடிக்கப்பட்டிருக்கான். எஸ்சி பிரிவுல குறவன் இருக்கிறான், பிசில குறவன், எம்பிசி குறவன், மலைவாழ் மக்கள்ல குறவன். அப்ப அவன் யாரா? அவன் யாரு? இந்த மண்ணில யாரு? இத்தனை பிரிவுகளில் அவனை பிரித்து இந்த மண்ணில் அரசியல் அகதியற்ற ஒரு அகதியாக ஆக்கிய இந்த கொடுமைக்கு முடிவு கட்டத்தான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு என்ற ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு ஆட்சி எங்க கையில இருந்துச்சுன்னா ஒத்த கையெழுத்துதே எல்லா குறவனும் தமிழ் பட்டியல வந்துருவான். நரிக்குறவன் எல்லாம் ஓடிடுவான், அந்த நரிக்காரன் எல்லாம் ஓடிடுவான். புரிஞ்சுட்டியா? ஆனா நமக்கான ஆட்சி அதிகாரம் என்பது இந்த இடத்துல கவர்ச்சி திட்டங்களாலும் பொய்யான வாக்குறுதியால
இந்த நிலம் வந்து இன்னைக்கு பறி போயிடுச்சு. அதனால ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல உட்காந்துருக்க எங்க அண்ணன் கபீர்ல இருந்து அண்ணன் தம்பி கார்த்திக்ல இருந்து எல்லாருமே வந்து மந்திரி ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணில் எங்கள் தேசிய தலைவர் ஒரு கொள்கையை கையில் எடுத்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் கொடுத்தான். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் தம்பியிடம் கொடுத்தார்கள். அவர்கள் களமாடினார்கள். உண்மையை சொன்னோம், தோத்துட்டோம். ஒருத்தன் புழுவினியா ஜெயிச்சிட்டான். அதான் நடந்துச்சு. உலகத்தில் வாயற்ற ஒரு ஊமையிடம் நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைந்தது. ஒரு ஊமை என்ன செய்வனை வச்சுட்டானோ, எவனும் சூனிய வச்சுட்டானோ, இல்ல காதல் நினைப்புல இருக்காரு, இப்படியே எவன் இடி விழுந்தாலும் சரி, எங்க எவன் செத்தாலும் சரி, முல்லை பெரியாரா எனக்கு தெரியாது, காவேரியா புரியல, மீனாற்று பிரச்சனையா எதுவும் தெரியாது, மாத்தி மாத்தி சக்காலத்தி சண்டை நடக்கு பாருங்க சட்டசபையில. ஏய் நீ எப்படி நீ 900 கோடி வாங்கடா? நான் எங்க 900 கோடி வானே? அது மாமன்ட்ட போய் காலு. எந்த மாமே? மார்ச்சின்ட்ட போய் காலு. அப்ப நீ எதுக்கு 900 கோடி வாங்கின? வெக்கம் இல்லையாடா? தெரியாமத்தான் கேட்கிறேன். இதாண்டா அரசியல் கட்சியாடா? இந்த மண்ணில காவேரி மேகதாதுல அவன் அணை கட்டுவேங்கிறியான். அதை மறுச்சு பேசுறதுக்கு துப்பு இல்ல. முதல்வர்கிட்ட கொடுத்தா மேகதாது எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்கிற. அப்ப உனக்கு என்ன அறிவு இருக்கு? ஒரு இளவும் புரியல. காலங்கள் எங்கள் அண்ணன் தம்பிகள் சொன்னது போல இந்த மண்ணில் 5 ஆண்டு காலம் இந்த மண்ணில் தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். ஒருவன் இந்த மண்ணிலே மலைக்காக போரிட்டான், மண்ணுக்காக போரிட்டான், மொழிக்காக போரிட்டான், ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்காக போரிட்டான். அவன் வீழ்தான். எந்த காலத்திலும் எங்க கொள்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எழுதி வச்சுக்கோ. ஈழத்திலே 3 லட்சம் தமிழர்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள். சுதந்திர தமிழீழ சோசலிச அரசு, அந்த அரசை 30 நாடுகள் சேர்ந்து கொன்றளித்தது. அவர்களுடைய கல்லறையில் எழுதினான், நாங்கள் தமிழர்கள் என்று எங்கள் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்னான். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய கல்லறையில் பிரபாகரன் தம்பி அவன் என்று எழுதுங்கள், அவனுக்கு பிறகு எங்களை சீமானின் தம்பி என்று எங்கள் கல்லறையில் எழுதுடா. இன்னொரு தலைமுறை ஒருத்தன் பார்க்கட்டும், யாரா இவன்? இவன் கல்லறையில் சீமானின் தம்பின் இருக்கு, அங்க பிரபாகரன் தம்பின் இருக்கு, இவன் யாரா? பேசட்டும்டா. உலகத்திற்கு கலை இலக்கிய பண்பாடுகளை நக்கீர நப்பூதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆன்மாமகன் உரிமைகள் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு வித்திட்ட கம்பனும் அவர்கள் உயிரோடு ஊனோடு ஊட்டி வளர்த்த தமிழ் உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி. அந்த தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியாக இருந்தது எங்கள் தமிழ் மொழி. எங்கள் தமிழ் மொழி ஒரு தற்குறியிடம் தோற்று விட்டதே என்பது எங்களுக்கு அவமானம் இல்லை, உனக்கு தாண்டா அவமானம். வரலாற்றில் உனக்கு தாண்டா அவமானம். புரியுதா? அதனால எங்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய உளவு பிரிவை சொல்லுகிறோம், எச்சரிக்கிறோம். அவன் சொன்னான் மத்திய அரசு கட்டளையிட்டது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறது என்று எங்களுடைய மக்கள் மேகமலை மாஞ்சோலை போன்ற பகுதி வருசநாடு பகுதிகளில் பன்னெடுங்காலமாக எங்க முன்னோர்கள் ஓடி விளையாண்டது அந்த மலை. அந்த மலையில் தான் எங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மலையில் தான் எங்கள் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மலையில் தான் எங்கள் கலை இலக்கியம் பண்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மலையில் தான் எங்களுடைய வாழ்வும் வரலாறும் புதைந்து கொண்டிருக்கிறது. தமிழ் பிறந்தது அந்த மலையில் தான், எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தது அந்த மலை தான். அதை நாங்க ஆக்கிரமிச்சோம் அப்படின்னு புருடா விட்டுன்னு வச்சுக்க, அதே சாணியை முக்கி ரெடியா வைப்போம். நீ வா, துப்பாக்கி எடுத்துட்டு வா, துவக்கி ஏந்தியவன் தலைவன், எழுதி வச்சுக்கோ, சீமானின் தம்பி துவக்கி ஏந்தியவன் தலைவன். சாதாரணமா கடந்து போயிட மாட்டோம். இது என் நிலம், என் நாடு, என் மக்கள், எங்களுடைய உரிமை. ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த மண்ணிலே நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசியத்துடைய நிலத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது. கையகல நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்புல எங்களுடைய ஆட்சி. ஏன் கேட்கிறோம்? 1956 அந்தந்த தேசங்களில் அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருக்கிறது. கன்னட தேசத்திலே கன்னடன் ஆளுகிறான், மலையாள தேசத்திலே மலையாளி ஆளுகிறான், தெலுங்கு தேசத்திலே தெலுங்கன் ஆளுகிறான். இந்த மண்ணை எங்களுடைய குடி என்பது எங்களுடைய உரிமை. அதற்காக மாற்றுமொழி பேசுகிற மக்கள் எல்லாம் விரட்டி அடிப்போம் என்பதற்காக அல்ல. இது இந்த மண்ணின் உரிமை என்பது ஒரு தமிழன் ஆள வேண்டும் என்பதுதான். மற்ற குடிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கிறது, மாற்று கருத்தல்ல. அதனால எங்களை நீ தவறான ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் திரை கவர்ச்சி, பொய்யான வாக்குறுதி,
போயிடுச்சு. முதல்ல அறிக்கை, நிதிநிலை அறிக்கை கேவலப்பட்டான். இவன் பூரா அவன் 1000 கொடுத்தா இவன் 2000, இவன் 2000 கொடுத்தா 2500. எங்காச்சு சட்டமன்றத்துல இல்ல. அப்ப இலவச பஸ் ராமம், அப்ப தாலிக்கு தங்கம் எதுவும் கிடையாது. அப்ப 5 ஏக்கருக்குள்ள உள்ள விவசாயிகளுக்கு பூரா தள்ளுபடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப மாணவ படிச்சவனுக்கு பூரா 3500 4000 எதுவும் இல்ல. அப்ப என்ன வேண்டா புழுகுனா வண்டி வண்டியா புழுகுனதனுடைய கதை நீ ஜெயிச்சு நிச்சிருக்க, அவ்வளவுதானே ஓ வெற்றி. 5 வருஷம் நீடிக்கட்டும். இந்த மண்ணில் இனிமேல் திரைத்துறையில் இருந்து ஒருவன் வந்தான், ஆட்சி செய்தான் என்ற வரலாறு விஜய்க்கு கெட்டப்படுகிற சமாதி என்பதை புரிந்து கொள்ளு. இது கடைசிதான், இந்த மண்ணில கடைசி எழுதி வச்சுக்கோ. எங்களுடைய முன்னோர்கள் பிரபஞ்சம் தன்னுடைய ஆற்றலுக்காக எங்கள் முன்னோர்களுடைய ஆத்மா இந்த மண்ணிலே சுற்றி விளையாடுகிறது. நாம் தமிழர் கட்சி வெற்றிக்கு முன்பாக ஒரு தற்கூரி ஆட்சியை காட்டுகிறது. ஏன்? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் என்ன, இந்த தற்கூரியோட சித்தாந்தம் என்ன என்ற விளையாட்டு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டு 5 ஆண்டு காலம் நடக்கும். இந்த விளையாட்டு 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு இவன் தான் தலைவன், இவர்கள் தான் அரசியல். நாம் தமிழர் தேசிய தலைவர் வாழ்க, பிரபாகரன் வாழ்க, பழங்குடியினுடைய உரிமைகளுக்காக என்றும் நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும். நன்றி, வணக்கம். நெருப்புரையாற்றிய தம்பி கரிகாலன் பாண்டியன் அவர்கள் அடிபட்டே